வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், 1 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி 2க்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். 2க்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். ரிஷப ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த ரிஷப ராசிக்கு 2025 மாதத்துடைய முதல் பாதி, அதாவது ஃப்ரம் ஜான்வரி 28 மே 31 வரைக்குமே, ஸோ எண்ட் ஆஃப் மே வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி மாலவி யோகத்தில் இருக்க போகிறார். இதுவே ஒரு பெரிய கொடுப்பினை. ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது, அதாவது முதல் உங்களுடைய ராசிநாதன் அங்கே இருக்க போகிறார். ராசியில் சந்திரன் உச்சமாகி இருக்க போகிறார். அதாவது உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமாகி உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனும் உச்சமாகி மாதத்தின் வருஷத்துடைய முதல் இதில் முதல் பாதி உச்சத்தில் தான் இருக்க போகிறாரு. உங்களுடைய லாபாதிபதியாகிய குரு, அவரும் அஷ்டமாதிபதியும் கூட இருந்தாலும் லாபாதிபதியாகி அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய பாக்கியம். ஸோ உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுக்கு வருமானம் வரணும், அதில் லாபமும் இருக்கணும். இந்த லாபஸ்தானத்தில் சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஸோ இந்த 9க்கு அதிபதி போய் 11ஆம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் போய் அமர்வதும், லாபாதிபதி போய் தனஸ்தானத்தில் போய் அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மகாதன யோகத்தை ஆக்டிவேட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இடைஞ்சல் சிக்கல் இருக்குது, கைக்குள்ள வர்றது நிற்கலை, இல்லை வர்றதில்ல தாமதம், இது எல்லாமே இப்போ சரியாக வேண்டிய நேரம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இதை சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த அரவுண்ட் மார்ச் அப்படிங்கிறதுலையே ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மார்ச்லேருந்தே வரிசையாக எல்லா கிரகங்களுடைய நகர்வுகளும் இருக்குது. சும்மா அந்த உங்களுக்கு அதோடைய இம்பேக்ட் இந்த ஜனவரி அதுலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கும், இது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, இந்த வேலையில் மாறணும்னு நினச்சோம், மாறுமா மாறாதா, இப்படி பொருளாதார இது என்ன இந்த விஷயத்த பண்ணலாமா வேண்டாமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா. ஏன்னா 2ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குது அஷ்டமாதிபதியாகி. ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு வாய்ப்புகளையும் அவர் தான் கொடுக்கணும், பிஆர் வாங்குறது அவர் தான் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவர் தான் கொடுக்கணும், லவ் சக்ஸஸ் பண்ணுறதும் அங்கே தான் நடக்கணும். எல்லாமே இப்போ நடந்து தான் ஆகணும். அதாவது பாவ கிரகங்களாகி
ஒரு சனி வந்து 11ஆம் இடத்துல போய் அமர்வது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் உங்களோட பாக்கியாதிபதியே போய் அங்கே அமர்வது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு வர்றது அப்படிங்கிறது 10ல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பாவகிரகம் 10ஆம் இடத்துல அதுவும் ராகுவாகி வந்து அமர்வதும், அதை குருவோடைய பார்வையில் வந்து அமரப்போவதும் உண்மையிலேயே வந்து தொழிலில் ஒரு நல்லதொரு மாற்றம், ஒரு நல்லதொரு பொருளாதார ஏற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயே ஒரு ஏற்றம் இருக்கணும். இல்லைன்னா மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம். ராகு 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். யாராவது வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், ஆன்சைட் போகணும் அப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு இந்த மாற்றம் இந்த இயர் வந்து கண்டிப்பாக அதற்கான மாற்றம் உண்டு. பிறகு இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். பட் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ராகு வந்து ஒரு பயத்தையும் கொடுக்கும். இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறது, என்னது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் கொடுக்கும். இதை நம்ம பண்ண போகிறது சரியாக ஒரு பயத்தையும் கொடுக்கும். ஆனால் நீங்கள் துணிஞ்சு அங்கே போய் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ பயப்படாமல் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்குன்னா கவலைப்பட தேவையில்லை. இது வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பயங்கரமான லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இது செட் ஆகிடும். ஆனால் ஏன்னா அவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு சான்சஸ் நிறைய கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி அமர்ந்து, 2ஆம் இடத்துல குரு அமர்ந்து, இதை விட ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது எப்படிங்க இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் வந்தால் தானே உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண காட்ட முடியும். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியில் காட்டணும். வாய்ப்பு கிடைக்காமலே இவ்வளோ நாள் நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதே சினிமா ஃபீல்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சவர்கள் தான் இன்றைக்கி வந்து வெளியுலகத்துக்கு தெரியுறாங்க. வாய்ப்பு கிடைக்காத பல பேர் இன்னும் வெளியிலே தெரியல. ஸோ இந்த வாய்ப்புங்கிறது பெரிய விஷயம். உங்களோட சான்ஸ், உங்களோட திறமையை காட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் தயவுசெய்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பயப்படவே படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இறங்கி ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி நீங்கள் பாருங்கள். லவ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணிக்க வேண்டிய டைம். குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்து பிஆர் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல வர்ற கேது, சூரியனுடைய வீட்டில் வரப்போகிற கேது, வேறு சுப தொடர்புகள் இல்லாத கேது சில மருத்துவ விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து பண்ண வைக்கும். உங்களுடைய ஹெல்த்து, நீங்களே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்து, உங்கள் வயிறு சம்மந்தப்பட்டது, ஏதாவது பர்னிங், அசிடிட்டி, குடல் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி வயிற்று உப்பிசம், இந்த மாதிரி விஷயங்கள். கேது வந்து அதுவும் செவ்வாயை வந்து கிராஸ் பண்ணி போகணும். செவ்வாய் வந்து கேதுவை கிராஸ் பண்ணி வரணும். அந்த டைம் செவ்வாயும் வந்து சிம்மத்துக்கு ஜூன் மாதத்தில் வருவார். அந்த கேது கூடயே சேருவார். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போகும். ஸோ ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா அந்த விஷயங்களை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த்தில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாத உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படியெல்லாம் காட்டும். சிலருக்கு 4ஆம் இடத்துல வர்ற கேது பேரண்ட்ஸ் கூட கான்ஃப்ளிக்ட்ஸ், அம்மா கூட கான்ஃப்ளிக்ட்ஸ் உண்டு பண்ணும். கருத்து முரண்பாடுகளை உண்டாக்கும். சிலருக்கு வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அசட்டில் இந்த மாதிரி ரிலேட்டடில் ஏதாவது ஒரு கடன் வாங்கி அசட் வந்து ஏதாவது வாங்குறது, அப்படி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து 4ஆம் இடத்துக்கு கேது அப்போது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு அம்மாவோட ஹெல்த் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கணும். இதெல்லாம் சுய ஜாதக தசாபுக்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான். இல்லாத பட்சத்தில் பெரிய அளவுக்கு பெரிய இம்பேக்ட் எதுவும் கிடையாது. மற்றபடி மணி மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், மற்றபடி குழந்தைகள், வேலை, வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 2025 வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பினையும் தவறாமல் அதை பயன்படுத்திக்கோங்க. 11ஆம் இடத்துலேருந்து சனி தனது 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஒரு 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 வித ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வேலையின் காரணமாக ஒரு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசித்து, அதாவது உங்கள் வேலை ரிலேட்டடில் தான், நம்ம போயிட்டு அங்கே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டே இருந்தாலும் சடனாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேவா, சடனாக கிடைக்கும். ஆனாலும் அதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா, அது பண்ணுறது சரியாக இருக்குமா இல்லையா இப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு நடக்கும். இருந்தாலும் நீங்கள் அதுக்காக அந்த கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரி, ஐயோ போகலாமா வேணாமா அப்படின்னு பயப்படாமல் துணிஞ்சு நீங்கள் இறங்குங்க.
கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். இந்த ஏதாவது ஒரு பெரிய தொழில் அப்படின்னா ஆரம்பிக்க போகிறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல வர ராகு வந்து தொழிலில் சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொந்த தொழில் பண்ணலாங்கிற இதில் கொண்டுட்டு வரும். அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டை நீங்கள் வந்துட்டு வச்சு அதுலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன பெருசாக விரயஸ்தானம் 12ஆம் இடம்லாம் ஒன்றும் பெருசாக கெட்டு போகலை. அதே டைமில் உங்களுடைய தனஸ்தானத்துலேயும் அதிர்ஷ்டம், ஏதாவது லாட்ரி ஈட்ரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் அதிர்ஷ்ட குரு இருந்தாலும் அது உடனே கெடுத்துறாது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு அல்லது குடும்பத்தோடவே மற்ற குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் பொறுத்து தான். ஸோ குடும்பத்தோடவே கூட வேறு எங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து வேறு எங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறது, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறது, இதெல்லாமும் இருக்கும். உங்களோட சுயஜாதக தசாபுத்தி பெரிய முதலீடு சொந்த தொழிலில் பண்ணும்போது சுயஜாதக தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. 10ஆம் இடத்துல ராகும் 11ஆம் இடத்து சனியும், இது வந்து நல்ல ஒரு இதாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த 2025 உங்களுக்கு சாதகமாக வர்ற அத்தனை வாய்ப்புகளையும் எடுத்து தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். நல்ல பொருளாதாரம் இருக்கும், அந்த பொருளாதாரத்தையும் நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த பலன், இந்த 7 சனியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும், விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம், மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி. உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.